இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான லஞ்ச் காம்போ ரெசிபி. புதினா சாதமும் மஷ்ரூம் சுக்கா ரெண்டுமே எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்க போறோம். இது வந்து ஒரு ஈஸி குயிக்கான ரெசிபி. டோட்டலா ஒரு 30 மினிட்ஸ் குள்ளார இது ரெண்டுமே ரெடி பண்ணிடலாம். எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த மஷ்ரூம் சுக்கா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். காளான் 2 பேக்கெட், சின்ன வெங்காயம் 20 to 30 நம்பர், பெரிய வெங்காயம் 1, தக்காளி 1, பூண்டு 10 to 12 பல், பச்சை மிளகாய் 2, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 பிஞ்ச், மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு பவுடர் 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி இலைகள் தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, எண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. புதினா ரைஸ் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு புதினா இலைகள் 2 கட்டு, பாயில்ட் ரைஸ் 1 கப், உளுத்தம்பருப்பு 1/4 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு 15 to 20 நம்பர், பெரிய சைஸ் வெங்காயம் 1 நம்பர், இஞ்சி ஒரு சின்ன துண்டு, பூண்டு 6 நம்பர், பச்சை மிளகாய் 4 to 6 நம்பர், காய்ந்த மிளகாய் 3 to 4, மஞ்சள் தூள் 1 பிஞ்ச், பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, நல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, புளி ஒரு சின்ன துண்டு. இதெல்லாம் தான் நம்ம மஷ்ரூம் சுக்காவும் புதினா ரைஸ் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். இதை நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த மஷ்ரூம் சுக்கா பண்ணுறதுக்கு நம்ம மண் சட்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஆட் பண்ணுறேன். இப்போ எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு பொரிய ஆரம்பிக்கும் போது பூண்டு ஒரு 10 to 12 பல் பூண்டு, கூடவே 30 சின்ன வெங்காயம் முழுசாகவே அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் 2 பச்சை மிளகாய் கீரி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை இலை. இப்போ இதெல்லாமே நல்லா சேர்ந்து ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டுமே ஆட் பண்ணும்போது தான் அந்த மசாலா டெக்ஸ்சர் நல்லா வரும். அதுக்காக தான் நம்ம ரெண்டுமே ஆட் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த சின்ன வெங்காயம் வந்து முழுசாக ஆட் பண்ணும்போது நம்ம அந்த காரத்தோடு சேர்ந்து சாப்பிடும்போது சுக்கா சூப்பராக இருக்கும். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கக்கூடாது, ஒரு 30 to 40% வதங்கினா போதும். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போட்டும் ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஒரு பெரிய தக்காளி இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த தக்காளி வதங்குறதுக்கு இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1/2 டீஸ்பூன் இதெல்லாமே ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த டைமில் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மசாலாலாம் நல்லா இந்த எண்ணெயிலேயே 2 நிமிஷம் ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 பேக்கெட் அளவுக்கு, அதாவது 400 கிராம் அளவுக்கு மஷ்ரூம் எடுத்திருக்கேன். அந்த ஸ்டாக் எடுத்துகிட்டு
இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை நல்லா இந்த மசாலாவோடு சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க நல்லா இந்த ரூம்லாம் வெந்து வந்துடும். பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா தண்ணி விட்டுட்டு வந்துடுச்சு. இது இந்த மாதிரி ஓப்பன் பாட்லேயே இப்போ வச்சுட்டு கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகட்டும். இந்த ட்ரை ஆகி வரதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். இப்போ பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த தண்ணியெலாம் நல்லா சுத்தமாக ட்ரை ஆகிடுச்சு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை வேறு ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த புதினா சாதம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இதை வதக்கி ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். அதுக்கு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 5 பல் பூண்டு, 3 பச்சை மிளகா, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் புளி, இது எல்லாமே ஆட் பண்ணிட்டு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த அளவுகள் வந்து நான் 2 டம்ளர் ரைஸ்க்கு சொல்கிறேன். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக கழுவி வச்ச புதினா இலை, ஒரு சின்ன கட்டு புதினா இலை இதை ஆட் பண்ணி ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போதே இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாமே சேர்ந்து ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த புதினா வந்து லைட்டாக ஷ்ரிங்க் ஆனால் போதும், ரொம்ப வதக்க வேணாம், கலர் மாறிடும். அப்புறம் பாருங்க, இந்த அளவுக்கு ஷ்ரிங்க் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா கூல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சாதம் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு மறுபடியும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் கடுகு ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிய ஆரம்பிக்கும் போது உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன், இது ரெண்டும் ஆட் பண்ணிட்டு நல்லா சிம்மில் வச்சுட்டு இது நல்லா ரோஸ்ட் ஆகி வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துடுச்சு. இந்த டைமில் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே முந்திரி பருப்பு ஒரு 10 முந்திரி பருப்பு இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகா ஒரு 4 காஞ்ச மிளகா, கருவேப்பிலை ஒரு கொத்து, எல்லாமே ஆட் பண்ணிட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வறுத்துக்கோங்க. இப்போ முந்திரி பருப்பு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச புதினா பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், கலர் சூப்பராக இருக்குது. இதை வந்து நம்ம ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த புதினா பேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா எல்லாம் கலந்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இதில் ரைஸ் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதில் நம்ம 2 கப் அளவுக்கு ரைஸ் வடித்து வச்சுருக்கோம். இது வந்து ரெகுலர் பொன்னி ரைஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து பச்சரிசி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். பாஸ்மதி ரைஸ் வேணால் இதுக்கு நல்லா இருக்காது. இப்போ இந்த ரைஸை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரைஸ் ஆட் பண்ணியாச்சு. நீங்கள் ஒரு வேளை பேஸ்ட் வந்து அதிகமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ரைஸ் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை நம்ம வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம லஞ்ச் பாக்ஸ் காம்போ புதினா சாதம் மஷ்ரூம் சுக்கா ரெண்டுமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம குயிக் அண்ட் ஈஸியாக சீக்கிரமாக லஞ்ச் பாக்ஸுக்கு ரெடி பண்ணி கொடுத்துடலாம். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நம்ம சேனலில் நிறைய லஞ்ச் காம்போ நம்ம போட்டிருக்கோம். வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த புதினா சாதமும் மஷ்ரூம் சுக்காவும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக லவ் பண்ணுவீங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க. ஸோ அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.